ஆகஸ்ட் மாதம் 15ஆம் திகதி சனிக்கிழமை இன்றைய நாள். 13க்கும் மேற்பட்ட உணவு விடுதிகள், நாட்டின் பல பாகங்களில் வீடுகள், நிலப்புலன்கள், அதோடு ஏழை எளிய மக்களினுடைய பெயரிலும் வாங்கி குவிக்கப்பட்ட கட்டிடங்கள் என்று சொல்லி இலங்கையில் மட்டும் மொத்தம் 1000 கோடிக்கு மேல் பெறுமதியான சொத்துக்கள். இது தவிர துபாயில் 2 பெரும் தங்க கடைகள், மேலும் பல பல பிசினஸ்கள் என்று மொத்தம் இத்தனை 1000 கோடிகள் தேரும் என்று யாருக்கும் தெரியாத அளவுக்கு செல்வம். இலங்கையில் காவல்துறையும் அமெரிக்காவினுடைய சிஐஏயும் சேர்ந்து தேடிய பிரபல பாதாள தாதா ஷிரான் பாஷிக் நேற்றைய தினம் இரவு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இது பற்றியும் ஈசர் குண்டு தாக்குதல் வழக்கில் 10 பேர் தம் தவறை ஒப்புக்கொண்டு ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கக்கூடிய நிலையில் நௌஃபர் மௌலவி உட்பட 11 பேர் 17ஆம் தேதி ஆரம்பமாக கூடிய சாட்சி விசாரணையின் போது தமது சாட்சிகளை அழைக்க ஆயத்தமாகி வருவது பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம். முதலில் ஷிரான் பாஷிக் விவகாரத்தை பார்ப்பதற்கு முதல் ஒரு சிறிய தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இப்போது கல்முனை வடக்கில் சில தாதியர்கள் ஒரு வைத்தியசாலையில் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை பரவலாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. இது குறித்து பல தகவல்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். முழுமையாக ஆய்வு செய்ததுக்கு பிறகு அந்த பதிவை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். சரி, ஷிரான் பாஷிக் விவகாரத்துக்கு வருவோம். ஷிரான் பாஷிக் இலங்கைக்கு மட்டுமல்ல, தெற்காசிய நாடுகளுக்கே தலையிடியாக இருந்த ஒருவர். அவருடைய போதைப்பொருள் வர்த்தக சாம்ராஜ்யம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் என்று சொல்லி பாரசீக குடா வரை பறந்து விரிந்த ஒன்று. சிம்பிளாக சொன்னால் அவர் ஒரு குட்டி பெப்லோ எஸ்கோபர். பெப்லோ எஸ்கோபரினுடைய கதையை ஏற்கனவே நாம் எமது சேனலில் பதிவு செய்திருக்கிறோம். அதை உங்களுக்கு இறுதியாக கார்டில் தருகிறேன். கொலம்பியாவில் ஒரு சைக்கிள் திருடனாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த பெப்லோ எஸ்கோபர் 1989ஆம் ஆண்டு போர்ப்ஸ் சஞ்சிகை வெளியிட்ட உலகத்தினுடைய 7வது பெரும் கோடீஸ்வரர் பட்டியலில் இடம் பிடித்திருந்த ஒருவர். முழுக்க முழுக்க கொக்கையை நீட்டி தந்த பணம் அது. 48 வயதான ஷிரான் பாஷிக்கின் வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அது போல ஒன்றுதான். அவரும் தெஹிவள்ள கலுபோவிலையில் ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவர் என்று சொல்லப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் சாப்பாட்டுக்கே திண்டாடிய அவல வாழ்வு ஒரு கட்டத்தில் தலைகீழாக மாறி இருக்கிறது. அவர் துபாயில் ஒரு விவிஐபி போல வாழும் அளவுக்கு தன்னுடைய பண பலத்தாலும் அதிகார பலத்தாலும் விளிர்ந்திருக்கிறார். இலங்கைக்கு தொன் கணக்கில் கடல் வழியாக போதைப் பொருளை அனுப்பக்கூடிய பிரதான 5-6 பேரில் ஒருவராக இருந்தவர்தான் ஷிரான் பாஷிக் என்று சொல்லப்படுகிறது. ஷிரான் பாஷிக்கின் கைதோடு ஒரு விக்கெட் தான் வீழ்ந்திருக்கிறது. இன்னும் 4-5 விக்கெட்டுகளை தகர்க்க வேண்டி இருக்கிறது. போதை மாஃபியா என்பது நாம் நினைப்பதை போல சாதாரணமான ஒன்றல்ல என்றும், இங்கே பிடிபடுபவர்கள் எல்லாம் வெறும் ஏவலாளிகள், விநியோகஸ்தர்கள், டெலிவரி பாய்ஸ் என்றும், இலங்கைக்கு போதைப் பொருட்களை இறக்குமதி செய்பவர்கள் 5 பேர்கள் தான் என்றும், அவர்கள் 5வரும் இலங்கையர்கள் என்றும், அவர்கள் வெளிநாடுகளில் மிக கௌரவமான கோலத்தில் இருப்பதாகவும் சில மாதங்களுக்கு முன்பு திரண டிவியினுடைய நேர்காணல் ஒன்றின் போது பிரதி போலீஸ் மா அதிபர் சந்தன கொடித்துவாக்கு தெரிவித்திருந்தார். அந்த 5வரில் ஒருவர் துபாயில் இருப்பதாகவும், அவருக்கு துபாயின் உயர் மட்டங்களோடு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்றும், ஏனைய 4 பேரும் ஐரோப்பா நாடுகளில் இருப்பதாகவும், அவர்களுக்கு வதிவிட விசா மற்றும் இரட்டை பிரஜா உரிமை இருப்பதாகவும், அவர்களை பார்த்தால் முழு நாட்டுக்கும் போதைப் பொருட்களை ஏற்றுமதி செய்பவர்கள் என்று சர்டிபிகேட் கொடுக்க முடியாது என்றும், அந்த அளவுக்கு கனவான் கோலத்தில் தான் இந்த நாசத்தை அரங்கேற்றுவதாகவும் அந்த நேர்காணலில் சொல்லியிருப்பார் பிரதி போலீஸ் மா அதிபர் சந்தன கொடித்துவாக்கு. அப்படி என்றால் சந்தன கொடித்துவாக்கு சொன்ன நபர் ஷிரான் பாஷிக்கா என்ற கேள்விதான் எழுகிறது. ஏனென்றால் துபாயை தளமாக கொண்டு வேறு பெரும் புள்ளிகள் இயங்கவில்லை. கடந்த காலங்களில் துபாயில் இருந்து கைதாகி அழைத்து வந்தவர்கள் எல்லாம் உண்மையில் இடைத்தரகர்கள் தான். போதை மாஃபியாவும் பாதாள உலகமும் எப்போதும் 2 சக்கரங்கள் போன்றவை. பாதாள உலகத்தவரிடம் புழங்கிய போதைப் பொருட்கள் எல்லாமே இந்த 5 போதையர்களிடமிருந்து கைமாறுபவைதான் என்கிறது போலீஸ். உண்மையில் ஷிரான் பாஷிக் கடந்த மே மாதம் 26ஆம் தேதி கைதானது போதைப் பொருள் கடத்திய குற்றச்சாட்டுகளுக்கோ பணச்செலவை குற்றச்சாட்டுகளுக்கோ அல்ல. ஷிரான் பாஷிக் எப்படி கைதானார்? உண்மையில் அது போதைக்கு சம்பந்தமில்லாத ஒரு விவகாரம். ஈரானின் ராக்கெட்டுகளும் ஏவுகணைகளும் துபாயினுடைய கேந்திர முக்கியத்துவம் மிக இடங்களை பதம் பார்த்து கொண்டிருந்த போது முழு ஐக்கிய அரபு அமீரகமும் ஈரானியர்களை கண்காணிக்க தொடங்கியது. தொழில் நிமித்தமும் அதுபோல வியாபார நிமித்தமும் அமீரகம் வந்தவர்கள் எல்லோரும் புலனாய்வாளர்களினுடைய கழுகு கண்களில் சிக்கிக் கொண்டார்கள். இப்படி ஒரு நிலைமையில்தான் ஈரானினுடைய போதை மாஃபியா கும்பல் ஒன்று சிக்கிக் கொண்டது. அவர்களை துருவி விசாரித்ததில் அவர்களோடு தொடர்பை பேணி வந்த ஷிரான் பாஷிக் விசாரணை வலயத்துக்குள்ளே வருகிறார். ஷிரான் பாஷிக்கின் மொபைல் போனில் இடிந்து விழுந்த துபாயினுடைய கட்டிடங்களின் வீடியோக்கள்
அதுபோல துபாய் நகரினுடைய முக்கிய வீடியோக்கள் என்று சொல்லி பல வீடியோக்கள் பதிவாகி இருந்திருக்கின்றன. அவர் கைதான போது அவரை விசாரணை நடத்த அமெரிக்காவும் ஆர்வம் காட்டி இருந்திருக்கிறது. ஷிரான் பாசிக் சர்வதேச அளவில் பிரசித்தி பெற்ற போதை மாஃபியா டொன்னாக இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா விசாரணை செய்ததா அல்லது ஷிரான் பாசிக்கு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் ஆகிய நாடுகளினுடைய போதை மாஃபியாக்களுடன் தொடர்பு இருப்பதால் ஆயுத வியாபாரம் உட்பட முக்கிய தகவல்களை கறக்க அமெரிக்கா முயன்றதா என்று எதுவும் தெரியவில்லை. அமெரிக்கா ஆரம்பித்த அந்த விசாரணையை முழுமையாக நிறைவு செய்ததா இல்லையா என்பது தெரியாது. எப்படியோ அமெரிக்கா இடையில் தலையீடு செய்திருக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது. இதேவேளை ஷிரான் பாசிக் கைதானதுமே அவரை இலங்கைக்கு நாடு கடத்துமாறு இலங்கை பல தடவை அமீரகத்தை வலியுறுத்தி இருந்தது. இது தொடர்பாக தொடர்ச்சியாக ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளும் நடந்திருந்தன. கடைசியில் பலத்த முயற்சியினுடைய விளைவாக ஷிரான் பாசிக் நேற்றைய தினம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். 72 மணித்தியால தடுப்பு காவலில் வைத்து அவரை விசாரிக்க விசேட உத்தரவை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு பெற்றிருக்கிறது. 72 மணித்தியால தடுப்பு காவல் முடிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளை எதிர்கொள்ள இருக்கிறார் ஷிரான் பாசிக். உண்மையில் இந்த கைதானது அபாரமான ஒன்று. கைதுக்கு பிறகு இலங்கைக்கு ஒப்படைக்கப்பட்டது கூட நம்ப முடியாத ஒன்று என்று கூட சொல்லலாம். ஷிரான் பாசிக்கை இலங்கைக்கு அனுப்பக்கூடாது என்று அமீரகத்தில் பெயர் போன சட்டத்தரணிகள் வழியே முயன்றதாகவும் பணமும் தாராளமாக வழங்கப்பட்டதாகவும், ஆனால் அது எதுவுமே சாத்தியமாகவில்லை என்றும் புலனாய்வு ஊடகவியலாளர்கள் சொல்லியிருந்தார்கள். ஷிரான் பாசிக் என்றதும் ஞாபகத்தில் வருவது கொழும்பிலிருந்து பாணந்துறைக்கு செல்லக்கூடிய வழியே கடற்கரைக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய ஒரு சில உணவகங்களும் ஹோட்டல்களும் தான். இவற்றில் பல ஷிரான் பாசிக்கு சொந்தமானவை என்றும் அவை ஒரு மோட்டார் சைக்கிள் ஒன்றை கூட வாங்க முடியாத ஏழை மக்களினுடைய பெயரில் வாங்கப்பட்டிருப்பதாகவும், இப்படித்தான் ஷிரான் பாசிக் போதை வரைந்த பாதை வழியே சம்பாதித்த பல 100 கோடி பணம் உண்டியல் வழியாகவும் பணச்செலவை செய்யப்பட்டும் இப்படி அசையா சொத்துக்களாக பிரம்மாண்டமாக எழுந்து நிற்பதாகவும் சொல்கின்றன போலீஸ் விசாரணைகள். 2011ஆம் ஆண்டு வெறும் 4.5 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் வைத்திருந்த விவகாரத்தில் கைதாகி இருந்தாராம் ஷிரான் பாசிக். 2023ஆம் ஆண்டு அவர் குற்றமற்ற புனிதர் என்று விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் 2018ஆம் ஆண்டே அவர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார். ஷிரான் பாசிக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பெரும் பெரும் புள்ளிகளோடு எல்லாம் தொடர்பு இருந்தது. சில கூட்டங்களில் உள்நாட்டில் அவருக்கு சில அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்களுடன் கசப்பும் ஏற்பட்டிருந்தது. இதற்கு நல்ல உதாரணம் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தெஹிவல மெரைன் டிரைவில் ஒரு ஹோட்டல் தரைமட்டமாக்கப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். யாரோ ஒரு அப்பாவியின் பெயரில் இருந்த ஹோட்டல் அது. அந்த தரைமட்டமாக்கலினுடைய பின்புலத்தில் அன்றைய போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் இருந்ததாகவும், போதைப் பொருள் மாஃபியா தலைவர் ஒருவருடைய ஹோட்டல் இடிக்கப்படுவதாகவும் அன்று காரணம் சொல்லப்பட்டது. ஆனால் முறையாக கப்பம் செலுத்தாததற்கே அந்த ஹோட்டல் அன்று போலீசாரால் தரைமட்டமாக்கப்பட்டதாக புலனாய்வு ஊடகவியலாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த ஹோட்டல் விவகாரம் குறித்து வழக்கு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டு பிறகு அந்த வழக்கினுடைய தீர்ப்பும் வெளியாகி இருந்தது. இப்போது இருக்கக்கூடிய போலீஸ் மா அதிபரோ பாதாள உலக தாதா போல செயற்படுவதில்லை. இப்போது இருக்கக்கூடிய நீதி அமைச்சருக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் இப்படியான நபர்களோடு உறவு கொண்டாட எந்தவித தேவையும் இல்லை. முன்னைய காலங்களில் தான் இப்படி கப்பம் தராத பிரச்சனைகள் எல்லாம் குவிந்து கிடந்தன. ஊடகங்களுக்கும் நல்ல தீனி கிடைத்தது. இப்போது அது எதுவுமே இல்லை. இப்போது அமைச்சரினுடைய தலைமுடி கலைந்த போட்டோக்கள், சரியாக கதிரையில் உட்காராத போட்டோக்கள் தான் ஊடகங்களில் பேசு பொருளாகி கொண்டிருக்கின்றன. சர்வதேச போலீஸ் மூலம் சிவப்பு எச்சரிக்கை எனப்படும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு கைதாகி இருக்கக்கூடிய ஷிரான் பாசிக் போல 93 நபர்கள் கைதாகி இருக்கிறார்கள், நாட்டுக்கு அழைத்து வரப்பட இருக்கிறார்கள். இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் அபார முயற்சியின் விளைவாக கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 35 பேர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இப்படி கைது செய்து அழைத்து வரப்பட்ட நபர்கள் கடந்த காலங்களில் சட்டவிரோதமாக ஈட்டிய வாகனங்கள், வீடுகள், தங்கம், காணிகள் உட்பட பல 100 கோடி பெறுமதியான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. 2024ஆம் ஆண்டு 1490 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களும், 2025ஆம் ஆண்டு 1549 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களும், 2026ஆம் ஆண்டு இந்த ஆண்டு இதுவரை 839 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. ஷிரான் பாசிக்கின் சொத்துக்களுக்கும் இதுதான் நடக்க போகிறதா? இப்போது ஷிரான் பாசிக்கின் கைதோடு துபாய் கிளியர் செய்யப்பட்டு விட்டது. இனி ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மற்ற 4 நபர்களைத்தான் இலக்கு வைக்க வேண்டி இருக்கிறது. போதைப் பொருள் மாஃபியாவுக்கு பின்னால் அரசியல்வாதிகளே இருந்ததாகவும், அதனால் தான் இது வெட்ட வெட்ட தலைத்துக் கொண்டிருப்பதாகவும்
நாங்கள் இப்பாடுபட்டாவது இந்த போதைப் பொருள் மாஃபியாவை தகர்ப்போம் என்றும் தேர்தல் மேடைகளில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்திருந்தார். நாம் எளிய மனிதர்கள், நாம் யாருக்கும் பயம் இல்லை, எம் கைகளில் எந்த கரையும் இல்லை, நாம் மோதி பார்க்க தயார் என்று ஜனாதிபதி அந்த உரையில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு போவார். இப்போது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. பாதாள அரசோடு சட்டப்பூர்வ அரசு நேரடி யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஷிரான் பாசிக் வாய் திறப்பாரா? யார் யாரை கை காட்டப் போகிறார்? எந்த அரசியல் பிரபலங்கள் சிக்கப் போகின்றன? இந்த கேள்விகளுக்கு எதிர்காலத்தில் பதில் கிடைத்துவிடும். அடுத்ததாக ஈஸ்டர் விவகாரம். பாதாள போதை மாஃபியாவை போல அரசியல் மாஃபியா சம்பந்தப்பட்ட மற்றொரு சிக்கலான விவகாரம் தான் இது. இதில் 3 சாராருக்கு தண்டனை வழங்கப்பட இருக்கிறது. முதலாவது, இந்த கொடூர தாக்குதலை தடுக்க சகல புலனாய்வு அறிக்கைகளும் கிடைக்க பெற்றிருந்த நிலையிலும் எதையும் செய்யாத ஒரு கூட்டம். முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரமும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோவும் இந்த வகுப்பில் தான் வந்து உட்கார்ந்து கொள்வார்கள். இதில் பலரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், கடமை என்றால் என்னவென்றே தெரியாமல் உதாசீனம் செய்த அன்றைய ஜனாதிபதி சிறிசேனவுக்கு தண்டனை வழங்கப்பட போவது எப்போது என்பதுதான். இரண்டாவது சாரார் தாக்குதலோடு நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள். நௌஃபர் மௌலவி உட்பட சஹ்ரானோடு இணைந்து இயங்கிய 24 பேர் இதில் அடங்குகிறார்கள். மூன்றாவது, ஈஸ்டர் அசம்பாவிதம் நடக்க மகா மூளையாக இருந்தவர்கள், பின்னணியில் இருந்து உழைத்தவர்கள், அரசியல் சதிக்கு துணை போனவர்கள் எல்லாம் இதில் அடங்குவார்கள். சரி, இப்போது அடுத்து தீர்ப்பு வர இருப்பது இரண்டாவது சாரார் விவகாரத்தில். அதாவது நௌஃபர் மௌலவி உட்பட 24 பேருக்கு எதிரான தீர்ப்பு தான் வரப்போகிறது. சட்டமா அதிபர் திணைக்களத்தால் மொத்தம் 23,270 குற்றச்சாட்டுகள் இவர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கின்றன. 17ஆம் தேதி சாட்சியாளர்கள் வந்து விசேட உயர் நீதிமன்றத்தில் சாட்சி அளிக்க இருக்கிறார்கள். சரி, 25 பேரில் 10 பேர் குற்றத்தை ஒப்புக்கொண்டு ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருப்பதாக ஊடகங்களில் ஒரு பரபரப்பு தகவல் கூட வந்திருந்தது. தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்க நீதிமன்றத்தில் சாட்சிகளை அழைப்பதாக நௌஃபர் மௌலவி உட்பட 11 பேர் தெரிவித்திருக்கிறார்கள். தான் குற்றவாளி கூண்டில் இருந்து கொண்டு சும்மா இருக்க போவதாகவும் எந்த ஒரு சாட்சியையும் அழைக்கப் போவதில்லை என்றும் ஒருவர் சொல்லி இருக்கிறாராம். இப்படித்தான் இந்த வழக்கு போய்கொண்டிருக்கிறது. 17ஆம் தேதிக்கு பிறகு இந்த வழக்கு தொடர்பான அத்தனை தகவல்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.